எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு. 8ஆம் நாள் கதை தொடர் இனிதே துவங்குகிறது. பரதாகமனம், பரதனின் வருகை. வசிஷ்ட மாமுனிவர் அனுப்பிய வீரர்கள் விரைவாக கேகய நாட்டிற்குள் சென்று புகுந்து தூதர்கள் யுதாஜித்திடம் கூறினார்கள், மன்னரே கேளுங்கள், வசிஷ்ட மாமுனிவர் அருளிய வார்த்தைகள் இவை. சத்ருக்னோடும் பரதனை எள்ளளவும் தாமதிக்காமல் அயோத்திக்கு அனுப்புங்கள் என்று தூதர்களின் வார்த்தைகளை செவிமடுத்த மாத்திரத்தில் அரசனுமாகிய குழந்தைகளுடன் செல்லலாம் என்றுரைத்து அதிகாலையிலேயே இளவரசர்களான பரதனும் சத்ருக்னனும் புறப்பட்டனர். தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரராக ராமபிரானாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஆபத்து நேர்ந்துவிட்டது என்றெண்ணி மனதிற்குள் பலவாறு சிந்தித்து கொண்டே வழியில் வந்தனர். பரதனும் மிகுந்த துயரத்தோடும் மன கவலையோடும் அயோத்தி மாநகருக்குள் நுழைந்தான். அயோத்தியோ சந்தோஷங்கள் அற்றதாகவும் சோர்வு இழந்தும் லட்சுமி கடாட்சம் அற்றதாகவும் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடியும் காணப்பட்டது. திருவிழா முடிந்தது போல் காட்சியளித்த அந்த ராஜ்யத்திற்குள் நுழைந்து ராமனும் இலக்குவனும் இல்லாத அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கே கைகேயியை கண்ட இளவரசர்களான பரதனும் சத்ருக்னனும் அவளை வணங்கி அருகில் நின்றார்கள். மகனை கண்ட ஆனந்தத்தில் தாயான அன்னை கைகேயி அவனை அன்போடும் ஆலிங்கனம் செய்து தழுவிச் செய்து தனது மடியில் அமர்த்தி உச்சி முகர்ந்து விசாரித்தாள். பயணமெல்லாம் நன்மையாக முடிந்ததல்லவா? தாய்க்கும் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீ புகழையும் நன்மையையும் கொண்டு வந்தாயா? கூறுவாய். கைகேயி அன்னை இவ்வாறு வினவியுடன் பரதன் உடனடியாக பதிலுரைத்தான். என் மனதிற்குள் மிகுந்த துக்கம் உண்டாகிறது. தாயே, தந்தை எங்கே வசிக்கிறார்? தாயை பிரிந்து ரகசியமாக நான் தந்தையை கண்டு ஒரு நாளும் பேசவில்லையே. இப்போது நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீர்களே. இதை காணும் பொழுது என் மனதில் பயமும் பேரச்சமும் மேலிடுகிறது. மங்களகரமானவன் எங்கே என்று பாறையை போன்ற கடினமான வார்த்தையை செவிமடுத்து அவளுடைய பிரியமான அன்னை கைகேயியும் விரைவாக கூறினாள். என் மகனை தவிர வேறு யாரையும் துக்கப்படுத்துவதற்கு உனக்கு உரிமை இல்லை. உனக்கு விருப்பமானவை அனைத்தையும் நான் வரவழைத்து தந்தேன். அஸ்வமேத முதலிய யாகங்களை எல்லாம் செய்து திசைகளில் எல்லாம் தன் புகழை பரப்பிய நல்லோர்கள் அடையும் நற்கதியை அடைவதற்காக அந்த மங்களகரமானவன் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்த பரதனும் நிலத்தில் விழுந்து துக்கத்தால் கலங்கிய நெஞ்சத்துடன் பெரிதும் புலம்பத் தொடங்கினான். பரதனின் புலம்பல், தந்தையே, என்னை இந்த துக்க சமுத்திரத்தில் மூழ்கடித்துவிட்டு எந்த திசைக்கு சென்று விட்டீர்கள் அரசரே? என்னையும் இந்த ராஜ்யபாரத்தையும் ராகவனின் ராமபிரானின் கரங்களில் ஒப்படைக்காமல் பிரிந்து சென்று விட்டீர்களே தந்தையே. நற்குணங்களின் இருப்பிடமே எங்கள் குமாரனுக்கு இனி யார் தெய்வமோ? மகன் இவ்வாறு அழுது கொண்டிருந்த வேளையில் அவனை கண்ட கைகேயி கண்ணீரை துடைத்து, தேற்றிக்கொள், துயரப்படுவதால் என்ன பயன்? இவை அனைத்தும் ஈஸ்வர சங்கல்பம், கடவுளின் செயல் என்று அறிந்து கொள். உனக்கு நல்லதை வரவழைப்பதற்காகவே நான் இதையெல்லாம் செய்தேன். உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்க பெற்றதாக அறிந்து கொள். தாயின் வார்த்தைகளை செவிமடுத்த பரதன் வேதனையால் கலங்கிய உள்ளத்துடன் கேட்டான். தாயே, என் தந்தை இறக்கும் தருவாயில் என்னிடம் ஏதாவது ஒரு வார்த்தை கூறவில்லையா? ராமா ராமா குமாரா சீதையே, என் ஸ்ரீராமா லக்ஷ்மணா, ராமா 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 சீதையே, ஜனகனின் மகளே என்று துயரத்துடன் மீண்டும் மீண்டும் புலம்பி தந்தை இறந்தார் என்று கேட்ட மாத்திரத்தில் பரதன் தன் தாயிடம் வினவினான். அந்தோ, தந்தை இருக்கும் தருவாயில் ராமனோ சீதையோ லக்ஷ்மணனோ அருகில் இல்லையா? அதனை கேட்ட கைகேயி கூறினாள், மன்னன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய தயாரானதை கண்டபோது நான் அதனை தடுத்தேன். என் மகனே அரியணை ஏற வேண்டும் என்று கூறி அப்பட்ட அபிஷேகத்தை தடுத்தேன். அதற்கான காரணத்தை உனக்கு கூறுகிறேன். முன்னொரு காலத்தில் உன் தந்தை எனக்கு 2 வரங்களை அளித்திருந்தார். அதில் ஒன்றினால் உனக்கு ஆட்சி உரிமையும் மற்றொன்றினால் ராமனை காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் இந்த சமயத்தில் மன்னனிடம் கூறினேன். சத்திய நெறி தவறாத மன்னனும் இந்த நாட்டை உனக்கு அளித்து ராமனை கானகம் செல்லுமாறு அனுப்பி வைத்தார். ஜானகி தேவி தன் கற்பு நெறியை பின்பற்றி உடனே தன் கணவனுடன் சென்றாள். லக்ஷ்மணனும் தன் தமையனுடன் சென்றான். தந்தை அவர்களை நினைத்து புலம்பி ராமா ராமா என்ற வேதனையோடு தேவலோகம் விண்ணுலகம் எய்தினார். தாயினின் வார்த்தைகளை கேட்ட பரதன் மிகுந்த துயரத்துடன் நிலத்தில் விழுந்தான். நிலத்தில் விழுந்து கதறி அழுதான் பரதன். மயக்கமும் துயரமும் நிறைந்த அந்நேரத்தில் கைகேயி, மகனே, சோகத்திற்கு என்ன காரணம்?
உனக்கு ராஜ்யம் முழுமையாக கிடைத்துவிட்டது. சஞ்சலத்தை விட்டு நீ பூஜிக்கத்தக்கவனாக வாழ்க என்று கைகேயி கூறியதை கேட்ட மாத்திரத்தில் பரதன் கோபத்துடன் அவளை உற்று கண்டான். அவனது கோபத்தீயில் தாய் வெந்து போவாள் என்று அங்கிருந்தவர்கள் பயந்து நடுங்கினார்கள். கணவனை கொன்ற பாவியே, மகா கோரமானவளே, வெட்கமற்றவளே, இரக்கமற்றவளே, துஷ்டியே, அரக்கியே, உன் வயிற்றில் பிறந்ததால் எந்த புண்ணியமும் இல்லாத மகா பாவியானேன் நான். உன்னிடம் இனி உரையாட மாட்டேன். தீயில் விழுந்து இறப்பது நல்லது, அல்லது விஷம் குடித்து இறப்பது நல்லது, அல்லது கூர்மையான வாளால் என் கழுத்தை அறுத்துக் கொள்வேன். ஏதாவது ஒரு வழியில் நான் நிச்சயம் இறந்து விடுவேன். சோதனைகள் நிறைந்த கும்பிபாகம் எனும் நரகத்தில் நீ வசிக்க இதுவே காரணமாகும். இவ்வாறு தாயை கடுமையாக நிந்தித்துவிட்டு விரைவாக அன்னை கௌசல்யின் அரண்மனைக்கு சென்றான் பரதன். அடிபணிந்து வணங்கிய பரதனை தாய் கௌசல்யை தழுவிக்கொண்டாள். வெடிநீரோடும் மெலிந்த உடலோடும் தீனமாகவும் வருத்தத்தோடும் அன்னை கௌசல்யை கூறினாள், என் மகனே, நமது கர்ம வினைகளின் பயனாய் அல்லவோ ராமன் காடுகளுக்கு அனுப்பப்பட்டான். ஸ்ரீராமனும் அவரது தம்பி லக்ஷ்மணனும் சீதையும் மர உரியும் சடை உரியும் தரித்து வனத்தை அடைந்து விட்டனர். என்னை எவ்வித இரக்கமும் இன்றி துயரக்கடலில் மூழ்கடித்து விட்டனர். ராமா ராமா, ரகுவம்ச நாயகனே, நாராயண பரமாத்மாவே, உலகத்தின் நாதனே, பெருமானே, நீ என் மகனாக வந்து பிறந்திருந்தும் எனக்கு துயரம் என்பது எள்ளளவும் நீங்கவில்லையே. மனதால் சிந்தித்து பார்த்தால் விதியின் வலிமையே பெரியது. இவ்வாறு அழுது கொண்டிருந்த தன் தாய் கௌசல்யை வணங்கி பரதன் பெருந்துயரத்துடன் கூறினான், மனமுடைந்து இருக்கும் தாயே, நான் கூறுவதை செவிமடுத்தருளுங்கள். ராமனின் பட்டாபிஷேகத்தை தடுத்தவள் கைகேயி என்னும் தாயே ஆவாள். தாயே, ராமன் மேல் ஆணையாக எனக்கு இது குறித்து எதுவும் தெரியாது. தாயே, இதில் எனக்கு ஏதேனும் பங்கு இருந்திருந்தால் 100 பிரம்மஹத்தி தோஷங்களால் உண்டாகும் பாபத்தை நான் நிச்சயம் அனுபவிப்பேன். பிரம்மதேவரின் புதல்வரான வசிஷ்ட முனிவரையும் அவரது தர்மபத்னியான அருந்ததி அன்னையையும் வாளால் வெட்டி கொன்றதால் வரும் பாவங்கள் அனைத்தையும் நான் அனுபவிப்பேன். இவ்வாறு பலவித சபதங்களை செய்து நிரந்த துயரத்துடன் பரதன் கதறி அழுத வேளையில் தாய் கௌசல்யை கூறினாள், உன் மீது எந்த தவறும் இல்லை என்பதை நான் அறிவேன் பரதா. எங்கனம் கூறி அன்னை கௌசல்யை பரதனை இறுக தழுவி தலையினை உச்சி மோந்து இறுக அணைத்து கொண்டார். அதனை கண்ட அனைவரும் உரக்க கதறி அழத் தொடங்கினர். அதனை செவிமடுத்த வசிஷ்ட முனிவரும் அமைச்சர்களுடன் அன்புடன் எழுந்தருளினார். துயரத்துடன் தொழுத பரதனின் அழுகையை கண்டு வசிஷ்டர் அருளி செய்தால், துயரம் கொண்டது போதும் போதும், கேளாய். முதியவரான தசரத மன்னர் சத்திய பராக்கிரமும் ஞான வீரியமும் கொண்டவர். அவர் மனித சுகங்களையும் அரச போகங்களையும் அனுபவித்து முறைப்படி பல யாகங்களை செய்து மகிழ்ச்சியுடன் ஏராளமான தட்சணைகளையும் வழங்கி சொர்க்கலோகத்தை அடைந்து சுகமாக இருக்கிறார். பெறுவதற்கரிய தேவேந்திரனின் அரியாசனத்தில் பாதியை பெற்று தேவேந்திரன் முதலான தேவர்களால் வணங்கப்படுபவராய் ஆனந்தத்தோடு இருக்கும்போது நீ என் முகத்தை தாழ்த்தி கண்ணீர் வடிக்கிறாய். ஆத்மா தூய்மையானது, பிறப்பு இறப்பு முதலியவை அற்றது, நித்தியமானது, இணையற்றது, அழிவற்றது, இரண்டற்றது, சத்திய சுரூபமானது, உலகனைத்திலும் நிறைந்தது, பிறப்பு இறப்பற்றது, உலகிற்கெல்லாம் காரணமானது, உடலோ முற்றிலும் ஜடமானது, கனப்பொழுதில் அழியக்கூடியது, மோகத்திற்கு மட்டுமே காரணமானது, முக்திக்கு தடையானது, தூய்மையற்றது, சிறிதும் பரிசுத்தம் இல்லாதது. மனத்தால் ஆராய்ந்து பார்த்தால் இதில் துயரப்படுவதற்கு சிறிதும் இடமில்லை. மரணத்திற்கு ஆட்பட்ட உடலை குறித்து துயரப்படுவதால் என்ன பயன்? தந்தையானாலும் மகனானாலும் இறந்து போனால் மிகுந்த புத்திசாலிகள் கூட நெஞ்சில் அடித்து கொண்டு உரக்க அழுது சோர்ந்து மயங்கி கீழே விழுகிறார்கள். சிந்தித்து பார்த்தால் இந்த சம்சாரம் உலக வாழ்க்கை எவ்வளவு சாரமற்றது. சத்சங்கம், நல்லோரின் சேர்க்கை ஒன்றே உண்மையான இன்பத்தை தரக்கூடியது. அங்கே வாழ்க்கையில் நன்மை உண்டாக்க எப்பொழுதும் நிலைத்திருக்கும் அமைதியை அடைவாயாக. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் மரணமும் நிச்சயம் உண்டு. இறந்தவர்களுக்கு மீண்டும் பிறப்பு நிச்சயம் உண்டு. யாராலும் தடுக்க முடியாத இந்த நிலையை சிந்தித்து கண்டால் அனைத்தும் அவரவர் சுய கர்ம வினைகளின் வழியே வருகின்றன. இந்த உண்மையை அறிந்த அறிஞர்களுக்கு ஒருபோதும் மகன், மித்திரன், நண்பன், மனைவி, சொத்து போன்றவற்றுடன் பிரிவு ஏற்படும் துயரமும் இல்லை. சேரும்போது இன்பமும் இல்லை. அவை இரண்டையும் சமமாக நோக்குவர். கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் அழிந்ததையும் பிரம்மாக்களால் படைக்கப்பட்டதையும் சிந்தித்து கண்டால் எண்ணற்றவை கால வெள்ளத்தில் மூழ்கிவிட்டன. அப்படி இருக்க கனப்பொழுதில் அழியக்கூடிய இந்த சிறிய வாழ்க்கையில் பெரிய மனிதர்களுக்கு என்ன பெருமை இருக்க முடியும்? உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையே என்ன பந்தம் இருக்கிறது? மாயையின் குணங்களால் ஏற்படும் வேறுபாடுகளை அறிவின் தெளிவோடு உணர்ந்தவர்களுக்கு என்ன பயம், மயக்கம் வரப்போகிறது? தாமரை இலையின் மேல் நிற்கும் நீர்த்துளி போல செல்வமும் ஆயுளும் நிலையற்றவை. முந்தைய உடலால் செய்யப்பட்ட கர்மங்களின் பலனால் ஜீவாத்மாவிற்கு மீண்டும் ஒரு புதிய உடல் கிட்டுகிறது. தத்துவ உபதேசம்.
பழைய ஆடைகளை கைவிட்டு உயிர்கள் ஆத்மாக்கள் மொழி பொலிவுடைய புதிய ஆடைகளை அணிவது போல பழைய உடல்களையும் கைவிட்டு முழு பொலிவுடைய புதிய உடல்களை அடைகின்றன. காலச்சக்கரத்தின் சுழற்சி வேகத்திற்கு மூல காரணம் இந்த கர்மங்களின் வேறுபாடுகளை என்பதை அறிவாயாக. துன்பத்திற்கு என்ன காரணம் என்று கூறுவாய். சான்றோர்களின் கருத்துப்படி நான் கூறுகிறேன், செவிமடுப்பாயாக. ஆத்மாவிற்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. ஆராய்ந்து கண்டால் ஆத்மாவிற்கு 6 வித மாற்றங்களும் ஷட்பாவங்கள் இல்லை. அது நித்திய ஆனந்த சுரூபன், கலக்கமில்லாதவன், சத்திய சுரூபன், அகிலேஸ்வரன், சாஸ்வதமானவன், புத்தி முதலியவற்றிற்கு சாட்சியானவன், சர்வ ஆத்மா, சனாதனன், ஏகனாகவும் அநேகனாகவும் இருப்பவன், பரன், பரமன், சிவன். இவ்வாறாக இடைவிடாது சிந்தித்து சிந்தித்து மனதை உறுதியாக்கி துன்பங்களையும் கர்ம சுமைகளையும் துறப்பாயாக. சிறிதும் மன கவலையோ துயரமோ கொள்ளாதே. சம்ஸ்கார கர்மா இறுதிச் சடங்கு. குருவின் சொற்களை செவிமடுத்த அரசகுமாரன் பரதன் முறைப்படி இறுதிச் சடங்குகளை நிறைவேற்றத் தொடங்கினான். நண்பர்கள், ஏவலர்கள், அமைச்சர்கள், சகோதரர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருடன் கூடிய பரதகுமாரன் தந்தையின் உடலை எண்ணெய் நிறைந்திருக்கும் கலப்பையிலிருந்து எடுத்து அதை நீராட்டி மரியாதையுடன் வணங்கி திவ்யமான ஆடைகள், ஆபரணங்கள், சந்தன கலவைகளால் உடல் முழுவதையும் அலங்கரித்தான் பரதாழ்வான். தசரதனின் அந்திம சடங்குகளும் பரதனின் நிலைமையும். ஆகிதாக்னியில் அக்னியால் ஆகிதாக்னியான தசரத மன்னரை ஆச்சாரியருடன் இணைந்து முறைப்படி தகனம் செய்தார் பரதன். 12ஆம் நாளில் எள்ளும் நீரும் தில தர்ப்பணம் அளித்து மிகுந்த பக்தியுடன் மரியாதையுடனும் பிண்டதான சடங்குகளை செய்து முடித்தார். வேதங்களை ஓதும் அந்தணர்களுக்கு அன்னம், பசுக்கள், கிராமங்கள், ரத்தினங்கள், ஆடைகள், ஆபரணங்கள், நறுமண பூச்சுக்கள், வெற்றிலை மற்றும் பாக்கு ஆகியவற்றை மகிழ்ச்சியுடன் தானமாக வழங்கினார். தம்பி சத்ருக்னனுடன் இணைந்து அவர்களின் பாதங்களில் பணிந்து வணங்கி அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்று தூய்மை அடைந்தவராய் விளங்கினார்.